ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய வீடியோ கீழே ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நேற்று நான் வந்து அவைலபிள் இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் நம்மளோட ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும். இருங்க, ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நேற்றும் பார்த்தீங்கன்னா ஐம் நாட் அவைலபிள். நேற்று காலையில் 9 மணி 1 நிமிஷத்துக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். நேற்று அவைலபிள் இல்லை. இன்றைக்கி முடிஞ்சால் என்னோடய அப்டேட் கூட நம்ம வெபினார் குரூப்லேயும் எதுவும் ஷேர் பண்ணல, வேணுமா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த குரூப் கூட எதுவும் நான் ஷேர் பண்ணல. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எது மாதிரி போகும்? நேற்று சொன்னீங்க கேப் ரீஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு. கேப் வந்து ரீஃபில்லும் ஆகிடுச்சு. கேப்பும் ரீஃபில் ஆகிடுச்சு. இப்போ என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 200 EMAவை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பையர்ஸ் புஷ் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்க. நான் கீழே விழ விடாமல் மார்க்கெட்டை ஒரு ஹையாக உடச்சிட்டு மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ஒரு ரேஞ்சு கிடச்சிருக்கு. அதாவது இந்த 25,760 இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து டாப் ரேஞ்ச். 200 EMக்கு மேலே ஒரு ரேஞ்ச் கிடச்சிருக்கு. இதே வந்து பாட்டம் ரேஞ்ச். அதாவது இந்த 25,670 இருக்கு இல்லைங்களா? 25,670. ஸோ இந்த வந்து பாட்டம் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வெளியில் மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுன்னா அதில் ஒரு புல் பேக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். 25,760க்கு மேலே 25,670க்கு கீழே, அதாவது ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த பிட்வீன் கேப்பில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஜோனில். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இதுக்குள்ளவே ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுச்சு, க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். சார் க்ளோசிங் கொடுக்குதுன்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ இந்த இதில் வந்து ரேஞ்ச் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இதில் மார்க்கெட் போடு ஒரு ரிஜெக்ஷன் உள்ளே வந்துடுச்சு. இந்த மாதிரி குச்சி மாதிரி க்ரியேட் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ரிஜெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ திரும்ப உள்ளே வந்துடுச்சா, வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த குட்டி ரேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய எஸ்எல் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பையோ செல்லோ எடுத்திங்கன்னா. ஆனால் அதே இந்த 200 EMA லைன் நீங்கள் வந்துச்சு, இதுக்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றப்போ க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் எவ்ரி புல் பேக்கில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தால் பெட்டராகும். நெக்ஸ்ட் நீங்கள் தூரத்தை நீங்கள் டார்கெட்டாக அமைச்சு நீங்கள் வெளியே வரலாம். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நானாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி வியூ பண்ணி ட்ரேட் எடுத்துக்கான பிளான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதனுடைய தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த சப்போர்ட்டில் இந்த பிரேக் டவுன் நான் இடம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ அல்லது அந்த கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ராவலிங் ஏரியாஸ் எல்லாம் ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்பர் சைடு மேலே போனால் எது வரலும் சார் போகும்? நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா மேலே எது வரலும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த 25,840 வரலும் நீங்கள் மேலே ஃபஸ்ட் லெவலாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 25,880 வந்து ரெண்டாவது தூரமாக பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இன்ட்ரேடேக்காக நம்ம பிளான் பண்ணுறது. ஏன்னா ஒரே எல்லா நாளுமே வந்து நிஃப்டி 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் போகும் எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ கிடைக்கிற தூரத்தை நம்ம ட்ராவல் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். முந்தினேற்று நம்ம இந்த தூரத்தை நம்ம கணிச்சு எக்ஸிட் ஆனோம் இல்லையா? ஸோ சேம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த புல் பேக் சப்போஸ் நேற்று இருந்ததுனா கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்துருப்போம். ஏன்னா அந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவில் நம்ம டார்கெட்டை எக்ஸிட் ஆகிருப்போம். ரைட், சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க? பேங்க் நிஃப்டி பாருங்கள், உங்களுக்கு ரேஞ்சு நான் உங்களுக்கு நேற்று கொடுத்துருந்தேன் பாக்ஸ் போட்டு. ஸோ அந்த பாக்ஸுக்கு ரேஞ்சுக்கு மேலே வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள் அப்படின்னு. ஓகே, இப்போவும் அதே தான் சொல்கிறேன். இந்த பாக்ஸுக்கு மேலே ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஏன்னா பாக்ஸு மேலே அகைன் இன்னொரு டைம் க்ளோசிங் கொடுத்துச்சு. ஸோ புல் பேக் வந்துச்சு, புல் பேக்கில் பிரேக் அவுட் தூரம். இப்போ அகைன் வந்து பாக்ஸ் கிட்ட டச் ஆகிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னப்போ வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஒரு புல் பேக் இந்த மாதிரி ஒரு புல் பேக் பிரேக் அவுட் நடந்ததுன்னா திரும்ப வந்து பைக்கான வாய்ப்புகள் பாருங்கள். 61,400 61,600 இது மாதிரி தூரத்தை போகிறதுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஒருவேளை பாக்ஸுக்கு உள்ளே வந்து ரிட்டர்ன் க்ளோசிங் கொடுத்துச்சு இந்த பாக்ஸுக்குள்ளே அப்படின்னப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த சப்போர்ட்லாம் வந்து பிரேக் டவுன் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் டவுன் ஆனால் சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
இந்த 60-800 பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வெளியே போச்சு அப்படின்னா நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். அதே பாக்ஸுக்கு கீழே ட்ராவல் ஆகுது, இந்த 60-400 பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே, ஏன்னா இங்கே பாருங்கள் நல்லா பையர்ஸ் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, எல்லாம் பையர்ஸ் புஷ் பண்ணி ஒரு ஹையாக உடச்சிட்டு மேலே போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம அது கூட போகிறது பெட்ரு. ப்ளஸ் 200 EMA லைனுக்கு மேலேயும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுனால நம்ம ஒரு பையிங்கான பிளான்லேயே நம்ம இருந்தால் பெட்டராக இருக்கும். எவ்ரி கொஞ்சம் கரெக்ஷனில் திரும்ப சப்போர்ட் எடுத்தாவோ அல்லது கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தாவோ திரும்ப மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் கூட பார்த்திங்கன்னா கேப் ரீஃபில் ஏரியா வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 200 EMA மேலேயும் ட்ராவல் ஆகுது. ஸோ 200 EMA கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஸோ ரேஞ்சு கேல்குலேஷன் பண்ணிங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே வெளியே வந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த 83,000 வரலாம் கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம காலையில் ரெக்கார்ட் பண்ணி போட்டதுனால இந்த நிறைய பேர் போய் ரீச் ஆகாது. ஸோ இருந்தாலும் எத்தனை போய் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டை பதிவு பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.